ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்ல நல்ல மனசுக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கிறதால நம்முடைய அனைத்து விஷயங்களும் நல்லபடியாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. சாயப்பா நம்மளுடைய மனதை பார்த்து தான் அவர் வள்ளல் ஆகிறார். நம்ம மனசில் எழுந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சாயப்பா நமக்கு வரம் கொடுக்கிறாரு. நம்மளுடைய அனைத்து கர்மாக்களும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு. உங்களால் இதுவரைக்கும் எது முடியாது நடக்காது அப்படின்னு நினைச்சிங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கு உண்டான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. நீங்க அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கே, அது எவ்வளோ சொன்னாலும் தாங்கும். அவர் நம்மளை பார்த்து பெருமைப்படக்கூடிய காலத்தில் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வழிகள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மனசை ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுருக்கோம். நல்லதை மட்டும் நினைக்கிறோம். தவறுகள் செய்வதில் பயப்படுறோம். ஏன்னா பாவங்களை சேர்த்தா சாயப்பாவை பார்த்து பயம் இல்லை. சாயப்பா எங்கே வருத்தப்படுவாரோ, எங்கே கஷ்டப்படுவாரோ அதை நினச்சி நாம் பாவங்கள் செய்வதையும் தவறுகள் செய்வதையும் நிறுத்திட்டோம். ஒழுக்கத்தில் முதல் ஆளாக நாம் நிற்கிறோம். இதெல்லாம் நம்ம சாயப்பாவுக்கு நம்ம மேலே ரொம்ப பெருமைப்படுறாரு. இப்படிப்பட்ட குழந்தைங்க எனக்கு கிடைச்சிருக்காங்களே அப்படின்ற அளவில் மெல்ல 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 தான் மனசு மாறும். அது மாதிரி நமக்கும் ஒரே நாளில் இந்த மனசு மாறலை. கொஞ்சம் கொஞ்சமாக சாயப்பாவை புரிஞ்சுக்கிட்டோம். சாயப்பா நம்மளை காக்க வந்த தெய்வம். நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாதுகாப்பை அவர் கொடுக்குறவர். நல்ல மனுஷங்களை அவர் நிச்சயமாக நல்ல வழிப்படுத்துவார். அந்த நம்பிக்கையோட அந்த எண்ணத்தோட தான் நாம் அவர்கிட்ட வந்திருக்கோன்றத அவருக்கும் புரியாமல் இல்லை, நமக்கும் புரியாமல் இல்லை. அனைத்து நல் விஷயங்களும் இங்கே சிறப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் விதைச்சிருக்கோம், அறுவடை ஏகப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு சாக்கு போதும். அதாவது விளைஞ்சதை அந்த சாக்கில் கட்ட. ஆனால் நமக்கோ பல சாக்கு தேவைப்படும். ஏன்னா அவ்வளவு விளைச்சல். இதெல்லாம் இங்கே அறுவடை பண்ணக்கூடிய காலத்தில் நாம் அப்போ நினைப்போம், எங்கள் குடும்பம் எப்படிப்பட்டது, எங்கள் அன்பேசாய் குடும்பத்தில் சாயப்பா எங்களை எந்த அளவுக்கு வழி நடத்தினாங்க, நாங்கள் எந்த அளவுக்கு பக்குவமாக நடந்துக்கிட்டோம், எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சோம், எந்த மனுஷனையும் நாம் நோகடிக்கலை.
இதெல்லாம் அறுவடை செய்யும் காலத்தில் உங்கள் மனசில் இதை எல்லாமே நீங்கள் நினைப்பீங்க. ஸோ விதைக்கிற காலத்திலே நம்ம நம்பிக்கை வந்துடுச்சு. அப்போ அறுவடை காலத்தில் எந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பிரிந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேரக்கூடிய நாள் தான் அந்த விளைச்சல் காலம். உங்களை பலவந்தமாக வெளியில் அனுப்புனாங்களே, அவங்க திருப்பி உங்களை அழைக்கக்கூடிய காலம். பெரிய மரியாதைக்குரிய ஒரு மனுஷியா உங்களை வரவேற்பாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலம்தான் அந்த அறுவடை காலம். அதுக்கு நிச்சயமாக நல்ல நல்ல விஷயங்களை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் விதைச்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ தொடர் முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் வரும். நம்மலாம் பாருங்க, எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் நம்ம நிற்கல, அதை தாண்டி போகிறோம். நம்மளோட மனசு ஒவ்வொரு நாளும் 12 மணி ஆடியோவும் 8 மணி ஆடியோவையும் கேட்டு கேட்டு மனசை எந்த வழியில் செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ புத்தியும் மனசும் ஒன்றா நிற்குது. ஸோ கடவுளை பார்க்குது. அப்போ கடவுள் சொல்லக்கூடிய அத்தனை வழிகளையும் அது ஏற்றுக்குது. அந்த வழியின்படி அது நடக்குது. ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு தெரியாமல் இல்லை. கண்ணீர் விட்டு கதறின கதறலுக்கு கடவுள் பதில் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு அந்த மனுஷன் கொடுக்க போறாரு? உங்களோட கண்ணீருக்கு பதில் என்னது? ஆனந்த கண்ணீர். உங்க துக்கத்துக்கு பதில் என்னது? அது சந்தோஷம். இது எல்லாம் ஒன்றா சேரப்போகுது, ஒன்றா கிடைக்க போகுது, ஒன்றா நடக்க போகுது. நீங்கள் சந்தோஷத்தில் திளைக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் இருக்க பாருங்க. அந்த சம்பவங்கள் எப்பேற்பட்டதாக கூட இருக்கட்டும், அது மூலமாக நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒரு துன்பத்தை சந்திக்கும் போதும் நீங்கள் பலன் அடைவீங்க, ஒரு சந்தோஷத்தை சந்திக்கும் போதும் நீங்கள் பலன் அடைவீங்க. ஸோ சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு எல்லா சைடும் வெற்றி தான். தோல்விகள் கூட வெற்றியாக மாறக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா பல பேருக்கு அந்த தோல்விகள் அடைஞ்சதால தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நான் நினச்சி பார்க்குறேன், இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் பல சோகம், பல தடைகள். என் கூட இருந்தவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப மோசமான ஒரு சிக்கலான வாழ்க்கையை வாழ்ந்த சாயப்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கீழே இறங்கினேன். அதுக்கப்புறம் மேலே வந்தேன். ஆனால் என் கூட இருக்கிறவங்க, என் வயசு சம்மந்தப்பட்டவங்க, என் கூட பயணித்தவங்க அதே அளவில் தான் அப்படி தான் இருக்காங்க. ஸோ துன்பத்தையும் தோல்வியையும் எவன் ஒருவன் அதிகமாக தாங்குறானோ அவன் பல மடங்கு இன்பத்தையும் பல மடங்கு மரியாதையையும் அவன் பெறுவான். தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இது எல்லாமே நடக்குது. இப்போ நம்மளோட வாழ்க்கைய இவன் இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கானே அப்படின்னு ஒரு பிரமிப்பை அவங்க ஏற்படுத்துது அவங்களோட மனசில். இதை நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ ஒரு காலத்தில் இப்படி இருந்தல்ல, ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கல்ல,
எஸ், அதுதான். அப்படி தான் சாயப்பா சொல்ல வைப்பார் நம்ம எல்லாரையும். ஏன்னா நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் தானே, நீங்களும் என் குடும்பத்தில் ஒருத்தவங்க தானே. அப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த அனுபவம் எல்லாருக்கும் போயிடுச்சுன்னா அப்போ எல்லாரும் ஜெயிப்பாங்க தானே. இந்த காலையில் ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் கொடுக்குறோம் அப்படின்னா, என்னமோ ஒரு எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆனால் எங்கேயோ ஒரு குறை இருக்குது அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு தான் அன்பே சாயில் சாய் வெற்றிநிச்சன் சாயின் சத்தியத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பை சாய்ப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பலவிதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அது கண்டிப்பாக நல்ல முடிவையே அது கொடுக்கும். ஸோ திரும்ப சொல்கிறேன், 12 மணி ஆடியோவும் 8 மணி ஆடியோவும் யார் யாரெல்லாம் ரொம்ப பலகீனமாக இருக்கீங்களோ வாழ்க்கையில், யார் யாரெல்லாம் கடும் சோதனையில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் பல அவமானத்தை சம்பாதிச்சிருக்கீங்களோ அத்தனை பேரும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருந்து நான் சொல்கிறேன். அந்த ஆடியோஸை கேளுங்க. நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், முந்தா நேற்று கொடுத்த ஆடியோ அதை விட இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு ஆடியோவும் ஒவ்வொரு விதமான மெசேஜை கொடுக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே நமக்கு தேவைங்க. சாப்பாடு மட்டும் இருந்தால் பத்தாது, குழம்பும் வேணும். குழம்பு மட்டும் இருந்தால் பத்தாது, காயும் வேணும். காய் மட்டும் இருந்தால் பத்தாது, பொரியலும் வேணும். எல்லாம் இருந்தால் பார்த்தா ரசமும் வேணும், தயிரும் வேணும். ஸோ எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட முடியாது இல்லையா? ஆனால் நம்ம இப்போ வெறும் சாதத்தை சாப்பிட்டுட்ருக்கோம். வேண்டாம், ஒரு நல்ல விருந்தை நாம் சாப்பிடலாமே. அதனால் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்காமல், எனக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நான் சரியாக பயன்படுத்திப்பேன். அதில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் எனக்கானது. நான் என்ன உருவாக்க கடவுள் எனக்காக படைக்கப்பட்ட விஷயந்தான் ஒவ்வொரு அன்பே சாயில் தரக்கூடிய ஆடியோவும். அதை மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இருங்க. இந்த காலை பொழுதில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா அது உங்களுக்கானது, உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அப்போ தொடர்ந்து நாம் என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம். இங்கே யாருக்கும் சோம்பலை அடித்து விரட்ட போகிறோம். முதல் ஆளாக நின்று கேட்கணும். 5 மணி ஆடியோ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா கடவுளை முதல்ல தரிசிக்கிறவனை கடவுள் விடுறதில்ல. கோயில் இல்லை, வீட்டில் தூக்கத்தை தியாகம் பண்ணி கடவுள் முன்னாடி வந்து நின்று கடவுளுக்காக காத்து இருக்காங்க பாருங்க, அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பண்ணவர்கள். அவங்கள கடவுள் வந்து ஓடோடி வந்து காப்பாற்றுவாரா. அப்போ எந்தெந்த விஷயத்துலலாம் சாயப்பாக்கு முன்னாடி நீங்கள் நிற்கணுமோ அங்கே முன்னாடி நில்லுங்க. கோயிலில் தள்ளுமுள்ள சொல்லலை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது இல்லை, அது வேண்டாம். அப்படி யாராவது வந்து உங்களை வந்து தள்ளி விட்டு போனால் கூட, அந்த அன்னைக்கு நீங்கள் சாயப்பாவோட தரிசனத்தை பார்க்கலனா கூட சாயப்பா உங்களை ஏதோ ஒரு வகையில் தரிசனத்தை பார்க்க வைப்பார். இது சத்தியமான உண்மைகள். ஏன்னா நீங்கள் அவருடைய செல்ல குழந்தை. உங்களை அவர் எந்த காரணத்தை கொண்டும் கைவிடவே மாட்டார். சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். இதை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கோங்க. இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு. இந்த கமெண்ட்டில் இன்னைக்கு நாள் எப்படி இருந்ததுன்றத வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தினமும் நைட்டு 10 மணிக்கு சாய்ப்பாவுக்கு தேங்க்ஸ் ப்ரேயர்ஸ் பண்ணுறோம் இல்லையா? பண்ணுறோம் தானே? நிறைய பேர் மறந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஆடியோவுக்கு கீழே போயிட்டு இந்த நாள் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தீங்க சாய்ப்பா, அதுக்கு நன்றிகள். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, யார் யாரெல்லாம் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, இன்னும் ஏதாவது முக்கியமான விசேஷத்தை செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, அத்தனை பேருக்கும் நல்லபடியாக சாய்ப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னும் யாருக்காவது பிரார்த்தனைகள்
இருந்துச்சுன்னா அவங்களுடைய பிரார்த்தனைகளும் சாய்ப்பாவை நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கையோட இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.